நான் மச்சான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுன்னு போல. ஒன்றும் இல்லைடா. சி சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான், காலைல ஒரு ரைடர் வந்தான். அந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்ல அதில் அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்கிறான்டா. சரி, நீ என்ன நினைக்கிற? என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வெளியே போயிருக்கூடாதுடா. சரி, நேற்று நைட் நீ எங்கே போன? அவளுக்கு நைட் ஷிஃப்ட்டுடா, அதனால ட்ராப் பண்ண போனேன். அப்போ உன் ஆள் மட்டும் வெளில போகலாமா? டேய் அது ஒர்க்குடா. அப்போ ஒர்க்குக்கு மட்டும் நைட்டில் வெளில போகலாமா? டேய் என்னடா மச்சான், எந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனாலையும் பொண்ணுங்க நைட்டில் வெளில போகக்கூடாதுலாம் இல்லை மச்சான். நீ சொல்கிற மாதிரியே அந்த சட்டத்துலேயும் இல்லை தான். நம்ம நாட்டு நிலவரம் எப்படி இருக்குது? இதோ இந்த நாய்க்கே சேஃப்டி இல்லை. நம்ம தான் மச்சான் நம்மளை பார்த்துக்கணும். அதனால மச்சான் நான் அப்படி சொன்னேன். மச்சான், உனக்கு உதாரணம் ஒன்று சொல்லிட்டா. உங்கள் வீட்டில் ஒரு குழவி கூடு கட்டுது. உன்னை அது சும்மா டிஸ்டர்ப் பண்ணே இருக்குது. நீ அந்த குழவியை வச்சு காலி பண்ணுவியா, இல்லை நீ அந்த வீட்டை காலி பண்ணுவியா? டேய் என்னடா, அந்த கொலையை காலி பண்ணிட்டு தான் வீட்டில் இருப்பேன். அந்த கொலை கோசம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன். அதுதான் நானும் சொல்கிறேன். அந்த வீடு தான் நம்ம நாடு. அந்த குழவி தான் அந்த வெறி பிடிச்ச பரதேசம்.